வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் என்னோட யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து கேட்டிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன். நான் கொடுக்குற ஆன்சரில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம். கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. இப்போ கிராஷ் ஆர் கரெக்ஷன், இப்போ வந்து கிராஷ் ஆகிருக்குதா இல்லை கரெக்ஷன் ஆகிருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து கரெக்ஷன் தான், இது வந்து கிராஷ் கிடையாது. கிராஷுங்கிறது வேற, கரெக்ஷனுங்கிறது வேற. அதாவது கரெக்ஷனுங்கிறது வாழைப்பழத்துல இந்த ஊசி ஏற்றுவாங்க பாருங்க, அப்படி மெதுவாக ஏற்றுவாங்க, சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறது, அதுதான் வந்து கரெக்ஷன். கிராஷுங்கிறது போட்டு ஒரே அடியில் அடிக்கிறது வந்து கிராஷு. ஓகேங்களா? இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து கிராஷை பார்த்துடலாம். இந்த கிராஷை பொறுத்தவரையும் எப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதோ அது வந்து பாட்டம் அவுட் ஆகும். யூனோ 2008 வந்து மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் சர்க்கியூட் 20% டவுன்வர்ட் சர்க்கியூட்டு 2008 ஜனவரி மந்த் 21 நினைக்கிறேன். அப்போ வந்து டவுன்வர்ட் சர்க்கியூட் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் எப்போ டவுன்வர்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா மார்ச் 2020 கோவிட் டைம். அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆச்சு. எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதோ அப்போ வந்து இம்மீடியட்டாக மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து பாட்டம் அவுட் ஆகும். ஆனால் கரெக்ஷனில் வந்து எது பாட்டம்னே தெரியாது. ஓகேங்களா? அதாவது சிரிச்சுக்கிட்டே கழுத்தெடுத்தா அவன் எப்போ சாவறானே தெரியாது. ஆனால் ஒரே அடியை போட்டுத்தரனா ஓகே முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி தான் வந்து கரெக்ஷனை பொறுத்தவரையும் அது வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகும். அதனால கரெக்ஷன் வேற கிராஷ் வேற. இப்போ நடந்துட்டு இருக்கிறது கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷன்ல ஒரு கிராஷ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாட்டம் அவுட் ஆகும். பட் அது வருமா அப்படிங்கிறது வந்தால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி அதுலேயே வந்து அவர் கேட்டுக்கிறாரு, கடந்த 20 வருடங்கள் இப்படி விட்டுறதில்லை எஃப்ஐஸ் என்பது உண்மைதானா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்சல்யூட்லி கரெக்ட். எஃப்ஐஸ் இந்த மாதிரியான ஒரு வேல்யூ வந்து கண்டினியூவாக செல் பண்ணதே இல்லை. ஆல்மோஸ்ட் 3 lakhs crores வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ஹலோ சார், அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கு. இப்போ அந்த கம்பெனி ஷேர்ஸை ஐபிஓவில் வருது. நான் அந்த கம்பெனி ஷேர்ஸை லிஸ்டிங் டே அன்னைக்கு செல் பண்ண முடியுமா? எனக்கு இது லாகிங் பீரியட் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட வந்து பிசிக்கல் ஷேராக இருக்கும். அந்த பிசிக்கல் ஷேரை வந்து நீங்கள் வந்து உங்கள் புரோக்கர்கிட்ட கொடுத்து அது வந்து எலக்ட்ரானிக் ஷேராக வந்து சேஞ்ச் பண்ணி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணி வச்சுக்காங்க. அது லிஸ்டிங் ஆகிற அன்றைக்கே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லாகிங் பீரியட்லாம் வராது. லாகின் பீரியட் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு வரும். எம்ப்ளாயீஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து சம் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஷேர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு சேல் பண்ணக்கூடாது, 6 மாதத்துக்கு சேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சம் ஆப்ஷனை கொடுப்பாங்க. அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் சொல்லுவாங்க, இஎஸ்ஓபி. அதுக்கு வந்து டேட் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியான டேட்லாம் இருக்காது. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து விக்கி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்திருக்குது. அகைன் ஸ்மால் கேப் ரெக்கவரி ஆக எவ்வளோ இயர்ஸ் ஆகும் சார்? வெயிட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா? 20% லாஸில் இருக்குது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஓகே, சாரி, நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரான்னு மென்ஷன் பண்ண கிடையாது. எனிவே 20% லாஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது தான் உள்ள என்ட்ராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஸ்மால் கேப் வந்து 20% இயர்லி வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ பீக்கில் வந்து என்ட்ரி ஆகிருக்கிறீங்க. நீங்கள் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர், மினிமம் 5 years நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா இந்த 20% லாஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டாக் வந்து மேஜராக லாஸில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஸ்டாக்குடைய நல்ல ஒரு வேல்யூபான ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். மினிமம் 5 years நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால். இல்லைங்க எனக்கு வந்து 6 மாதத்தில் பணம் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரேலியில் இருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்ரு. ஓகேங்களா? பட் லாங் டேர்ம் ட்ரேடர் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். வேல்யூபிள் ஸ்டாக் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா ஒரு 10%, 15%, 20% டவுன் ஆகிடுது அப்படின்னா அது வந்து அக்யூமுலேட் பண்ணலாம்.
ஏன்னா இப்போ வந்து வேல்யூபிள் ஸ்டாக்கே வந்து நல்லா அடிச்சு வச்சிருக்கிறாங்க. மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா சிடிஎஸ்எல், வாரி எனர்ஜி, எல்லா மிட் கேப்லையுமே நல்ல ஒரு டாப் கிளாஸ் ஸ்டாக் கூட நல்லா அடிச்சு துவச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால லாங் டேர்முக்கு இதெல்லாம் வந்து பை பண்ணி வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. பிஜி இன்விட் ஷேர்ஸ் ப்ரைஸ் எதனால இறங்குது? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாமா லாங் டேர்முக்கு? டிவிடெண்ட் மூலமாக ஏதாவது சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த பிஜி இன்வெர்ட்டை பொறுத்தவரையும் அதாவது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இது வந்து நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. 130 rupees போயிட்டு இப்போ வந்து 70-75 அரௌண்டில் இருக்குது. பட் இது வந்து டிவிடெண்டுக்காக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது இறங்கிட்டே இருக்குது. டிவிடெண்ட் அவங்க கொடுக்குற டிவிடெண்டுக்கு உங்களுக்கு வந்து இதில் ஷேர்ஸ் வந்து இறங்குறதுலேயே வந்து காலி ஆகிடும். டிவிடெண்டுக்கு மட்டுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கி போடலாம். பட் டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு க்ரோத்து இருக்கணும் அப்படின்னா டிசிஎஸ் மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ணலாம். லைக் டிசிஎஸ்லாம் வருஷத்துக்கு 3 தடவை ஆல்மோஸ்ட் 4 தடவை கூட அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனால வந்து வேல்யூபிளான ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வேல்யூ குறைவாக இருக்குது இதில் வாங்குறேன் அப்படின்னா யுவர் விஷ். பட் எனக்கு வந்து அவ்வளோவா கான்ஃபிடென்ட் இல்லை. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து ஜோசி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. வாட் ஹேப்பன்ட் வென் செபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டைட்? அதாவது செபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் யாரும் கிடையாது. ஆம்பியில் தான் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. செபியில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்ககிட்ட வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குது, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நம்பர் இருக்குது. அதனால் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ நம்பரு, உங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃப் இது எல்லாமே வச்சு உங்களுடைய கேம்ப்ஸ் ஆஃபீஸில் நியர்பை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த கேம்ப்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதோ பண்ணலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயே எல்லாமே அவரையே நம்பி இருக்காதீங்க. அவர்கிட்ட அதாவது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. என்னுடைய போர்ட்ஃபோலியோ கொடுங்க, என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஐடி கொடுங்க, லைக் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்க. அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லையுமே வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் லாகின் பண்ணிக்காங்க. உங்களுடைய பேன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அதிலேயே பார்த்துக்கலாம். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டுமே நம்பி இருக்காதீங்க. நீங்கள் அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார் பிளான் ஃபார் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அட்லீஸ்ட் கேப் அப் கேப் டவுன்லையாவது போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நான் போடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 7 o'clock வந்து நான் சிஸ்டத்தில் உட்காரணும், அது கண்டென்ட் ரெடி பண்ணணும். அட்லீஸ்ட் 7:30க்கு நான் வந்து ஷூட் பண்ணால் தான் 8 o'clock 8:15க்கு நான் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 1 hour to 1.5 hours ஆகிடும் அந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் என்னுடைய ஒர்க்கே வந்து டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா மார்னிங் எனக்கு ஒரு நாளைக்கு உண்டான ஒர்க்குக்கு தேவையான எனர்ஜி காலையில் 5 மணிலேருந்து காலையில் 7 மணி வரையும் எனக்கு கிடைக்குது, வாக்கிங் ப்ளஸ் ஜிம்மு இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டில். அதனால் இதை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப இஷ்யூ ஆகிடும். ஏற்கனவே நான் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டெடியாக வந்து உக்காந்துருக்கிறேன். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹெல்த்து தான். ஓகேங்களா? கடவுள்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறதே வந்து பணம் கொடு, காசு கொடு, சொத்தை கொடு, சொத்தை கொடுலாம் கேட்கல. நான் கேட்குறது எல்லாமே வந்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மரணத்தின் விளிம்பு வரை போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன். அதனால் என்னோடய ஹெல்த்து தான் நான் மெயினாக வந்து பார்த்துக்கணும். அதனால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்கிறது வாய்ப்பே இல்லை ராசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஷனுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.